ஸோ இப்போ ரீசெண்டாக ஃபுட்பால் வேர்ல்ட் கப் 2026 முடிஞ்சது. ஸ்பெயின் வந்து வின்னர்ஸ் அதில். ஸோ அதில் செமிஃபைனல்ஸில் வந்துட்டு அர்ஜென்டினாவும் இங்கிலாண்டும் ஆடின மேட்ச் வந்து பயங்கர ஹீட்டடப்பாக போன மாதிரி இருந்தது. அதில் வந்துட்டு பிளேயர்ஸ்லாம் வந்து இப்போ யூஸ்வலாக எந்த மேட்ச்னாலும் ஃபுட்பால்னாலும் சரி கிரிக்கெட்னாலும் சரி பிளேயர்ஸ்லாம் வந்து செலிப்ரேஷன் பண்ணுவாங்க, சில ஜெஸ்டர்ஸ் பண்ணுவாங்க, சில டைம் மெசேஜஸ்லாம் எடுத்து காமிப்பாங்க, கிரிக்கெட்டில் பேப்பர்லாம் எடுத்து காமிச்சு அந்த மாதிரிலாம் நம்ம நிறைய இன்சிடென்ட்ஸ் பார்த்துருக்கோம். ஆர் நம்ம இந்தியா பாகிஸ்தான் எஸ்பெஷலி இந்த வார்க்கு அப்புறம் நடந்தபோது நிறைய பேர் நிறைய ஜெஸ்டர்ஸ் பண்ணாங்க உள்ளுக்குள்ளே இருந்து. இப்போ செமிஃபைனல்ஸ்ல கிட்டத்தட்ட அதே மாதிரி தானே போச்சு நம்ம இந்த அர்ஜென்டினாக்கும் இங்கிலாந்துக்குமான மேட்ச். ஆமா, இந்த அர்ஜென்டினா இங்கிலாந்து வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் மாதிரி தான். ஏன்னா அவங்களுக்குள்ள பொலிட்டிக்கல் ரைவல்ரி இருக்கு. இவங்க ரெண்டு பேர் ரொம்ப தூரமா இருந்தாலும் பொலிட்டிக்கல் ரைவல்ரி இருக்கு. ஸோ வந்து இந்த வினை தாண்டி வருவாயா படத்துல ஒரு டைலாக் வரும் பாத்தீங்களா, எவ்வளவு பொண்ணுங்க இருந்தாலும் நான் ஏன் ஜெஸ்ஸி அந்த மாதிரி எந்த ஊர்ல பிரச்சனை நடந்தாலும் பார்டர் டிஸ்பியூட் இருந்தாலும் அது எப்படியாவது ஏதாவது ஒரு யூரோப்பியன் கண்ட்ரி இன்வால்வ்டா இருப்பாங்க. இன்க்ளூடிங் இந்தியா பாகிஸ்தான், இஸ்ரேல் பாலஸ்தீன், சைனா, ஹாங்காங், இது எல்லாத்துலேயுமே வந்து ஏதாவது ஒரு யூரோப்பியன் கண்ட்ரியோட இன்வால்மெண்ட் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன பிரச்சனைன்னு மெயினாக பார்த்தோம்னா, அர்ஜென்டினா பக்கத்தில் ஒரு ஐலாண்ட் இருக்கு, ஃபால்க்லியன் ஐலாண்ட் அப்படின்ற ஒரு இடம். இது வந்து ஒரு 400 கிலோமீட்டர்ஸ் பக்கத்தில் இருக்கிற, அதாவது அர்ஜென்டினாவுக்கு 400 கிலோமீட்டர்ஸ் பக்கத்தில் இருக்கிற ஒரு ஐலாண்ட். ஓகே, இந்த இடத்த வந்து ஸ்பெயின் அண்ட் பிரிட்டன் வந்து ரொம்ப நாளாக காலனியாக வச்சுருந்தாங்க. ஸ்பெயின் ரொம்ப நாளாக அவங்களுடைய காலனியாக வச்சுருந்தாங்க. அண்ட் ஸ்பெயின் கிட்ட இருந்து அவங்க ட்ரீட்டி மாதிரி ஏதோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் அது வந்து இங்கிலாந்துக்கு அந்த ஏரியா வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுச்சு. ஓகே, ஆனால் அர்ஜென்டினாவுடைய பாயிண்ட் என்னன்னா, அது வந்து அவங்களுடைய லேண்டு தான். அது வந்து காலனைஸ் பண்ணும்போது அவங்க எடுத்துட்டாங்க. பட் அதுக்கப்புறம் ஆக்சுவலி ஒரிஜினலி அங்கே இருக்கிறவங்கலாம் எங்கள் ஊர்க்காரங்க தான், அது எங்களுடைய லேண்டு தான், எங்களுடைய சாவர்டினிட்டியில் தான் வரும், எங்களோட ஏரியாவில் தான் அது வரும்ன்ற மாதிரி இவங்க ரொம்ப நாளாக இவங்களுடைய பாயிண்ட். பட் இவங்க கிட்ட ஒரு ஸ்ட்ராங் ஆர்மி, பொலிட்டிக்கலி இவங்க ஸ்ட்ராங்காக இல்லாதனால இவங்க இங்கிலாண்டோட பிரிட்டனோட போய் சண்டை போட்டு அதை வந்து ரீக்ளைம் அது பண்ண முடியல. லாட்டின் அமெரிக்காவில் இருக்கிற எல்லா கண்ட்ரீஸுமே கொஞ்சம் சின்ன கண்ட்ரீஸ் தான் ரிலேட்டிவ்லி. இல்லை, லாட்டின் அமெரிக்காவில் இருக்கிற எல்லா கண்ட்ரீஸுமே லேண்ட்ஸ்கேப் வைஸ் பெருசு தான். பட் வந்துட்டு பவர்ஃபுல்லாக இருக்கும், எக்கனாமிக்கலி வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லான கண்ட்ரீஸ் வந்து கிடையாது. நீங்க அர்ஜென்டினாவோட சைஸும் இங்கிலாண்டோட சைஸும் பார்த்தா கம்பேரிசனே இருக்காது. ஓகே, அர்ஜென்டினா ஒரு சின்ன ஐலாண்ட். அர்ஜென்டினா வந்து பாத்தீங்கன்னா, சாரி, இங்கிலாந்து வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இப்போ இந்த ஐலாண்ட் எப்படி அவங்களுடைய டெரிட்டரி வச்சிருக்காங்களோ அந்த மாதிரி நிறைய ஐலாண்ட்ஸ் வந்து பசிபிக் ஓஷன், அட்லாண்டிக் ஓஷன்ல அவங்களுடைய இதுல இருக்கும். அது தனியா தான் கவர்ன் ஆகும், அட்டானமஸ் பாடி மாதிரி அவங்க தனியா ரூல் பண்ணுவாங்க. இதுவும் பாத்தீங்கன்னா செல்ஃப் கவர்னிங் ஐலாண்ட் தான் அது, ஈவன் தோ இட் இஸ் பார்ட் ஆஃப் பிரிட்டிஷ் டெரிட்டரி. ஓகே, ஸோ இதுக்கும் இந்த மேட்சுக்கும் என்ன சம்பந்தம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கிலாந்து அண்ட் இந்த வேர்ல்டு கப்பில் இவங்க இதுக்கு முன்னாடி 2-3 தடவை மீட் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஐ திங்க் அவங்க 1950s or 60s ஒரு வேர்ல்டு கப்பில் மீட் பண்ணும்போது அர்ஜென்டினாவோட கேப்டனை வந்து இவங்க வந்து ஏதோ அப்பீல் பண்ணி அவங்கள வந்து வெளியே உட்கார வச்சு அவங்க 10 பேரோட தான் ஆடுற மாதிரி வந்தது. அது ஒரு இம்பார்ட்டன்ட் குவாலிஃபயர் மேட்ச். ஓகே, அண்ட் அந்த மேட்ச் வந்து இவங்க இங்கிலாந்து வந்து ஜெயிச்சிட்டாங்க. ஓகே, அண்ட் இங்கிலாந்து ஜெயிச்ச ஒரே வேர்ல்டு கப் வந்து அதுதான். ஸோ அர்ஜென்டினாவோட பாயிண்ட் என்னன்னா, நாங்கள் வந்து அந்த வேர்ல்டு கப் ஜெயிச்சிருக்க வேண்டிய மேட்ச் அதை வந்து எங்க கிட்ட இருந்து திருடி நீங்க ஜெயிச்சிட்டீங்க, இந்த மாதிரி தப்பான அப்பீல்லாம் பண்ணி நீங்க திருடி தான் ஜெயிச்சிங்கன்ற மாதிரி அது எப்பயுமே அவங்களுக்கு ஒரு இது இருக்கும். 1918 அர்ஜென்டினால வந்து ஒரு டிக்டேட்டர் தான் ரூல் பண்ணிட்டு. ஓகே, ஸோ அவர் வந்து அங்கே இருக்கிற நாட்டோட நிலைமை ரொம்ப மோசமாகும் போது நான் வந்து ஒரு மக்கள் கிட்ட வந்து நான் ஒரு நல்ல லீடர்னு காட்டுறதுக்காக என்ன பண்ணாருன்னா, அவர் ஒரு ஆர்மியை எடுத்துட்டு போய் இந்த ஐலாண்டில் ரீக்ளைம் பண்ணுறேன்னு சொல்லி அந்த ஐலாண்டு ட்ரை பண்ணாரு. அப்போ வந்து மார்கரெட் தாட்சர் இவங்க தான் வந்து பிரிட்டனோட பிரைம் மினிஸ்டர். இவங்க வந்து ஒரு ஆர்மி, நேவி இதெல்லாமே ரெடி பண்ணி இந்த ஐலாண்டை திரும்ப கம்பேரிசனே இல்லை ரெண்டு ஆர்மிக்கும். ஆமாம், 2 ஆர்மிக்கும் கம்பேரிசனே இல்லை. வே பிகர் ஹெட் ஆக்சுவலி அட்வான்ஸ்மெண்ட் எல்லாத்துலேயும். ஸோ இவங்க போய் திரும்ப அந்த ஐலாண்டில் வந்து சண்டை போடுறாங்க. அண்ட் அர்ஜென்டினா வந்து ரொம்ப பேடாக அந்த இதை லூஸ் பண்ணுறாங்க. நிறைய பேர் வந்து அதில் வந்து இறந்து போகிறாங்க ஆக்சுவலி அர்ஜென்டினா. அண்ட் அவங்க ஈஸியாக அதை திரும்ப ரீக்ளைம் பண்ணிடுறாங்க. ஸோ இது வந்து 1980s நடக்குது, early 80s. ஐ திங்க் 83 அந்த டைமில் நடக்குது, 83, 82. 6 இயர்ஸ் கழிச்சு வேர்ல்டு கப்பில் இவங்க 2 பேரும் திரும்ப மீட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க 2 பேரும் திரும்ப மீட் பண்ணும்போது எப்படி, நீங்கள் கார்கில் திவஸ் இப்போ தான் முடிஞ்சது, கார்கில் முடிஞ்சு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் எவ்வளோ இதாக இருந்ததுன்னு அந்த டைம் மேட்ச் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ வந்துட்டு
99 வேர்ல்டு கப் வந்து வார் மாதிரி தான் இருந்தது, நம்ம தான் பயங்கரமா ஜெயிச்சோம் அதை. அதே மாதிரி ஒரு சினாரியோ தான் 86. அண்ட் இந்த 86ல வந்து என்ன நடந்துச்சுன்னா, மெரடோனா வந்து பீக்ல இருக்காரு, மெரடோனாவோட கெரியர் பீக்கு. அவர் வந்து இங்கிலாண்டை தோக்கடிச்சு திரும்ப ஃபைனல்ஸ் போய் வேர்ல்டு கப் ஜெயிச்சிடுறாரு. பட் இங்க தோக்கடிக்கும் போது என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, 2 ஃபேமஸான கோல், அது மெரடோனாவோட கெரியர்லேயே தி பெஸ்ட் கோல், மோஸ்ட் கான்ட்ரோவர்ஷியல் கோல் எல்லாமே இந்த 2 கோல். ஒன்று வந்து இந்த ஹேண்ட் ஆஃப் காட். ஸோ ஹேண்ட் ஆஃப் காட், இன்னொன்று வந்து கோல் ஆஃப் த செஞ்சுரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஹாஃப் வேலேருந்து அவர் ஃபுல்லாக போய் ட்ரிபிள் பண்ணி அவரே சோலோவாக போய் கோல் போடுறது. இந்த 2 கோலும் அதில் நடந்துச்சு. இந்த விக்ட்ரி வந்து ஆல்மோஸ்ட் அவங்களுக்கு வேர்ல்டு கப் ஜெயிச்ச மாதிரியான ஒரு வின்னு தான். ஏன்னா வந்துட்டு அவங்களுக்கும் இங்கிலாந்துக்கும் அப்போ தான் அந்த வார் முடிஞ்சு ஒரு ஃபியூ இயர்ஸ் நடந்த டைம். ஸோ அவங்க எல்லாருமே இங்கிலாண்டை தோக்கடிக்கணுன்ற ஒரு வெளியில இருந்திருக்காங்க. அண்ட் மரடோனா ஃபேன்ஸ் இவங்க எல்லாருமே அந்த ஹேண்ட் ஆஃப் கார்டை வந்துட்டு ஜஸ்டிஃபை தான் பண்ணுவாங்க. நீங்கள் வந்து எங்களை ஐலாண்டை எடுத்திருக்கீங்க, வேர்ல்டு கப்பை எங்கள் கிட்ட திரும்பி இருக்கீங்க, அதுக்கு இது ஒன்றுமே இல்லை, ஒரு கோல் தானே அப்படின்ற கரெக்டாக அர்ஜென்டினா ஃபேன்ஸ் வந்து எப்பயுமே சொல்லுவாங்க. ஸோ இதுதான் இவங்களுக்குள்ள இருக்கிற ஒரு மேஜர் இது. இந்த மேட்ச்ல வந்துட்டு நம்ம சில நேபாளி ஃபேன்ஸ்லாம் வந்து எமோஷ்னலா இருக்கிற மாதிரி வந்து நிறைய பார்த்தோம். ஸோ அதுக்கும் இதுக்கும் என்ன லிங்க்? நேபாளி ஃபேன்ஸ் எமோஷ்னலா இருக்கிறதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை. பட் வந்து இதுல ஒரு நேபாள் கனெக்ஷன் இருக்கு. நேபாள் வந்து ஒரு ஹார்ட்கோர் ஃபுட்பால் ஃபேன்ஸ் இருக்கிற இடம். அண்ட் அவங்க எல்லாருமே வந்து மேரடோனா லாயலிஸ்ட் மாதிரி. ஸோ ஆப்வியஸ்லி அர்ஜென்டினா ஃபேன்ஸ். கேரளாவில் எப்படி பிரேசில் அண்ட் அர்ஜென்டினாவோ, நேபாள் வந்து மோர் ஆஃப் மேரடோனா அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதுல ஒரு நேபாள் கனெக்ஷனும் இருக்கு. இந்தியன் பிரிட்டன் வந்து இந்தியாவை ரூல் பண்ணும்போது இப்பயும் கூர்கா ரெஜிமெண்ட் அப்படின்னு ஒன்று இருந்தது. ஸோ இந்த கூர்கா ரெஜிமெண்ட்ல இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஆக்சுவலி இந்த ஆர்மி பேஸில் ஆர்மி சர்க்கிள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஃபேமஸ். அவங்கள பற்றி நிறைய லெஜெண்ட்ஸ், நிறைய மித்து, நிறைய ஸ்டோரிஸ், அவங்க எவ்வளோ பிரேவ் அப்படின்னு இருக்கும். இந்தியாவோட ஃபார்மர் ஆர்மி சீஃப் சாம் மானிக்ஷா அவர் வந்து நிறைய இடத்துல வந்து இந்த கூர்காஸை பற்றி ரொம்ப பெருமையாக சொல்லுவாங்க. அவங்க அளவுக்கு தைரியமான ஒருத்தர் இல்லவே இல்லைன்ற அளவுக்கு சொல்லுவாங்க. அவங்கள பார்த்தாலே பயப்படுவாங்க. அவங்கள பார்த்தா பயப்படுவாங்க. அவங்கள சுற்றி நிறைய லெஜெண்ட்ஸ் இருக்கும். நீங்களே பார்த்துருப்பீங்க, கூர்கா அவங்க வந்து கத்தி உரையிலேருந்து எடுத்தாங்கன்னா சும்மாவது கீறிட்டு தான் வைப்பாங்க. இந்த மாதிரி நிறைய ஸ்டோரிஸ் இருக்கும். ஸோ இவங்கள ஒரு பார்ட் வந்து ரஷ்யன் மிலிட்ரிலையும் இருக்காங்க அண்ட் பிரிட்டிஷ் இதுலையும் கண்டினியூ பண்ணிட்டு இருந்தாங்க, இப்பயும் இருக்காங்க ஆக்சுவலாக. ஸோ இவங்க வந்து வேர்ல்ட் வைடாக நோன் ஃபார், அவங்க வந்து ஒரு வாரியர் இதுன்ற மாதிரி கிளான் அப்படின்ற மாதிரி அவங்க ரொம்ப பாப்புலர். இவங்க வந்து இவங்களுடைய ஒரு ரெஜிமெண்ட் வந்து இந்த அர்ஜென்டினா பக்கத்தில் இருக்கிற இந்த ஐலாண்டில் வந்து அனுப்பி வச்சிருந்தாங்க. பிரிட்டன் வந்து அனுப்பியிருந்தாங்க. அதாவது அந்த வார்ல 80ஸ்ல நடந்த அந்த வார்ல அனுப்பியிருந்தாங்க. அண்ட் இது வந்து அர்ஜென்டினா ஆர்மிக்கு வந்து சைக்கலாஜிக்கலி பயங்கரமா அஃபெக்ட் ஆச்சு. ஏன்னா இவங்களை பத்தி அது வரைக்கும் நிறைய கதை கேட்டிருக்காங்க. இவங்களை பத்தி நிறைய மித்து இருக்கு. அதாவது இவங்க வந்து கேனிபல்ஸ் அது இதுன்னு நிறைய சொல்லுவாங்க. அது உண்மை கிடையாது. பட் இவங்களுடைய மித்து பயங்கர பெருசா இருந்ததுனாலையும் இவங்க வராங்கன்ற நியூஸ் தெரிஞ்சதுனாலே அவங்க சைக்கலாஜிக்கலி அஃபெக்ட் ஆனாங்க. அண்ட் அவங்க ரொம்ப இவங்களுக்கு தனியான மிஷனே கொடுத்துருந்தாங்க. இந்த பாயிண்ட போய் நிறைய அவங்களுக்கு சின்ன சின்ன அந்த இதை படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் என்ன நடந்ததுன்றத டீட்டெயிலா நிறைய ஆன்லைன் சோர்ஸ் இருக்கு. அதுல இவங்களை மட்டுமே தனியா போய் சில ரீஜனை வந்து கேப்சர் பண்ணிக்கலாம் சொன்னாங்க. அதெல்லாம் அவங்க ரொம்ப ஈஸியா சக்சஸ்ஃபுல்லா கேப்சர் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ இதுதான் நேபாளி கனெக்ஷன் பேசிக்லி. ஆனா வந்து இப்போ நேபாள் ஃபேன்ஸுக்கும் இதுக்கும் அவங்க அதனால சப்போர்ட் பண்றாங்கன்ற மாதிரிலாம் கிடையாது. அவங்க ஃபுட்பால் அவங்களுக்கு பிடிக்கும். அண்ட் இப்போ இருக்கிற நிறைய பேருக்கு இந்த நேபாளி கனெக்ஷன் இருக்குன்னே தெரியுமான்றது தெரியல. ஓகே, இதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும். ஸோ இந்த ஃபால்க்லேண்ட் ஐலண்ட்ஸ்ல இருக்கிறவங்க வந்துட்டு அர்ஜென்டினா கூட நாங்க இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்றாங்களா? அவங்க ஃபீல் பண்ணல. அது அவங்க வந்து இங்கிலாந்து கூட இருந்தா பிரிட்டனோட இருக்கணும்னு தான் அவங்க ஃபீல் பண்றாங்க. மெயின் ரீசன் என்ன பார்த்தீங்கன்னா, எக்கனாமிக்லி பிரிட்டன் வந்து ஒரு சூப்பர் பவர் அண்ட் ஸ்ட்ராங்கர். இது வந்து ஒரு செல்ஃப் கவர்னிங் ஐலண்ட் தான். இது வந்து அவங்க டைரக்டா பிரிட்டன் கண்ட்ரோல் இல்லாட்டியும் செல்ஃப் கவர்ன்ட் ஐலண்ட். ஸோ இவங்க அர்ஜென்டினாவோட இருக்கிறத விட அங்க இருக்கிறவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியலி அண்ட் எல்லா பொலிட்டிக்கலி எல்லா இதில் பார்த்தாலும் பிரிட்டனோட இருக்கிறது தான் அவங்களுக்கு வந்து சேஃபர் ஆப்ஷன். ஏன்னா அவங்க யூரோப் போகணும் இல்லை பிரிட்டன் போகணும்னா இதுதான் ஈஸி. அவங்க வந்து சப்போஸ் அர்ஜென்டினாவோட அனெக்ஸ் ஆகிட்டாங்கன்னா எல்லாமே மாறிடும். அவங்களுக்கு ஈஸி ஆக்சஸ் டு பிரிட்டன், யூரோப் இதெல்லாம் இருக்காது. அண்ட் இது ஒரு மாதிரி ஒரு டைலாமால வரும்போது 2013 ஒரு ரெஃபரண்டம் ஒன்று நடத்துனாங்க. அதாவது அங்கே இருக்கிற பப்ளிக் கிட்டே கேட்டாங்க, நீங்கள் வந்து யாரோட போறீங்கன்னா ஓவர்வெல்மிங்காக அவங்க வந்து பிரிட்டன் கூட தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னா ஓட்டு வந்து போட்டிருந்தாங்க. ஸோ அங்கே இருக்கிறவங்க வந்து கிளியராக பிரிட்டன் கூட இருந்தால் தான் அவங்களுக்கு பிரைட் ஃபியூச்சர்ன்ற மாதிரி தான் அவங்க வந்து யோசிக்கிறாங்க. ஸோ இந்த ஃபால்க்லேண்ட் ஐலண்ட்ஸில் இருக்கிறவங்க வந்து என்னதான் பிரிட்டன் கூட இருக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணாலும் கடைசியில் அந்த அர்ஜென்டினா டீம்
இங்கிலாண்டோட ஜெயிச்சுட்டு காமிச்ச போஸ்டர் வந்து பாத்தீங்கன்னா ஃபால்க்லேண்ட் ஐலண்ட்ஸ் வந்து எங்களோடது தான், அர்ஜென்டினாவோடது தான் அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அப்படின்ற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. பட் அங்க இருக்கிறவங்களோட ஆசை வந்து அது கிடையாது. என்ன ரீசன்ஸ்ன்றதை நம்ம பார்த்தோம். ஸோ நம்ம வேர்ல்டு வைடாக நிறைய இந்த பார்டர் டிஸ்பியூட்ஸ் இருக்கும். அது ஸ்போர்ட்ஸ் மேட்சஸாக ஆடும்போது அது பயங்கரமான ஒரு அதுவும் வெளிப்படும் பயங்கரமான மேட்ச். இது வந்து ஒரு வேர்ல்டு லெவலில் ஒரு இந்தியா பாகிஸ்தான் மேட்ச் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா டேவிட் பெக்கம் அப்படி நிறைய செலிபிரிட்டிஸ் வந்திருந்தாங்க. அவங்களாம் ரொம்ப அப்செட் ஆனாங்க. இங்கிலீஷ் ஃபேன்ஸ்லாம் பயங்கரமாக அப்செட் ஆனாங்க, இது வந்து தோத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. யூஸ்வலாக இந்தியா பாகிஸ்தான் இந்த மாதிரி மேட்சஸ் நடக்கும்போது பார்டர்லாம் பக்கத்தில் தான் இருக்கும். இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பார்டர் டிஸ்பியூட். லைக் பிரிட்டனுக்கும் அர்ஜென்டினாவும் வேற கான்டினென்ட், வேற ஹெமிஸ்பியர் ஆக்சுவலாக. இருந்தாலும் ஒரு பார்டர் டிஸ்பியூட்ன்றது வந்து ரொம்ப ரொம்ப யூனிக்கான ஒரு ரைவல்ரி. ஸோ இவங்க அது நடுவில் எதுவும் மேட்ச் யூஸ்வலாக ஆட மாட்டாங்க. ஸோ அடுத்த வேர்ல்டு கப் வரைக்கும் லைக் இந்த பார்டர் டிஸ்பியூட் அப்படியே தான் இருக்கும். அடுத்த வேர்ல்டு கப்லேயும் இது கண்டினியூ தான் ஆகும். இப்போதைக்கு இதோட வின்னர் அர்ஜென்டினா அண்ட் தெரியல அடுத்த வேர்ல்டு கப்பில் இவங்க ஏதாவது ரிவெஞ்ச் எடுக்கிறாங்கன்றதை பார்த்தோம். இந்த மாதிரி ரைவல்ரிலாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்க்கு மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.